வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு ராமோஷா vlogs. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சன்னும் ஸ்ரீயும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருந்தாங்க. நாங்களுமே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. இது பிடிக்காத சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் தான் சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. எஸ். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருக்கும். ஏன்னா எல்லார் பேரண்ட்ஸ்க்குமே இந்த பயம் இருக்கும், ஐயோ நம்ம பசங்களுக்கு மேக்ஸ் வரல, ஏன்னா வந்து இவங்களுக்கு மேக்ஸே வராதா அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா அவங்களுடைய கேல்குலேஷன்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஒரு பயம் வந்துடும் எல்லாருக்குமே. ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இவங்களுக்கு மேக்ஸ் வரும், பட் வந்து இவங்களுக்கு ப்ராப்பரான டீச்சிங் மெத்தடை கொடுத்தோன்னா கண்டிப்பாக இவங்க கற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ என்ன இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பற்றி சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மென்டல் மேக்ஸ் கிளாஸஸ்லாம் வந்து அதில் பார்த்தோம். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ்டாக இருந்தது, என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரீ ரெக்கார்டிங் கிளாஸாக இருந்தது, சில இதில் நமக்கு என்ன அப்படின்றதே தெரியல, இன்னொருத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இதில் எது உண்மை அப்படின்றதே இப்போ புரியாமல் அப்படியே ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் இருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா பான்சு ஆப்புன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் அவங்க பசங்க படித்த அந்த பேரண்ட்ஸுடைய வீடியோஸை வந்து நாங்கள் பார்த்தோம். நிறைய ரிவ்யூஸ் வந்து இருந்தது. அதில் எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்க முன்னாடி வந்து ப்ராப்பராக மேக்ஸில் இல்லை, அண்ட் தென் வந்து அவங்க அதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க, ஸோ ஆஃப்டர் ஜாயினிங் பான்சு அவங்க எப்படி அவங்க மேக்ஸு ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது எல்லா வீடியோஸுமே வந்து ஒரு ரிவ்யூவாக பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருந்தது பார்க்கும் போது. பான்சு ஆனுவல் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க குழந்தைங்க மேக்ஸில் வந்து ரொம்பவே வீக்காக இருந்திருக்காங்க. ஆஃப்டர் பான்சு கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய கால்குலேட்டிங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராசஸை ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க வந்து படிக்கிறாங்க. ஸோ இதனுடைய பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரே கிரேடில் இல்லாமல் அடுத்தடுத்த செகண்ட் கிரேடுக்கு வந்து போயிட்டே இருக்காங்க இந்த மேக்ஸ் கரிக்குலமில். பசங்களுடைய அடுத்த லெவலில் அவங்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து மேக்ஸ் தான் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு மேக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எஸ். ஸோ அந்த டைம்லலாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே இது வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்குது இந்த ஆப் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க மெமரைஸ் மட்டும் பண்ணாமல் ஒரு புது கான்செப்டை கற்றுக்குறாங்க. ஸோ அது வந்து அந்த பேரண்ட்ஸுடைய ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸ்லேயே வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடுது. அதை அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இதில் ஈஸியாக ஜாயின் பண்ணாங்க. அந்த ரிவ்யூஸுமே போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் பேரண்ட்ஸுமே வந்து அந்த அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை மெஷரபுளாக சொன்னாங்க. என் குழந்தை வந்து இவ்வளோ நேரம் டைம் எடுத்துப்பாங்க, பேப்பர் வச்சு பண்ணுவாங்க, இப்போ வந்து ஈஸியாக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோம், சரி ஸ்ரீக்கும் சன்னுக்கும் வந்து இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபார்முலாஸை மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பசங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது போர் அடிச்சிடும். பட் இவங்க என்னென்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ஸ்லாம் சொல்லித்தரும் போது போரிங் இல்லாமல் வந்து அந்த கிளாஸ் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு. அவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு இந்த கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணாங்க. எஸ். ஸோ ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இமீடியட்டாக அந்த டெமோ கிளாஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் அந்த கிளாஸ் வந்து பான்சுவோடைய கோர்ஸ் வந்து நாங்கள் சைன் அப் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த டெமோ கிளாஸ்லேயே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ வீக்லி 2 days வந்து இந்த கிளாஸஸ் இருக்குது. அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணாமல் அவங்க வந்து அதை ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. இண்டிபெண்டன்ட் மேத் டூலும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இவங்க அந்த கிளாஸஸ் இல்லாத டைமில் அவங்களே வந்து லேர்னும் பண்ணிக்கலாம். இவ்வளோ இருக்க இந்த ஆப்பை யார் வந்து மேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகண்ட பானுன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட்டு ஹியூமன் கால்குலேட்டர். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை மேட் பண்ணதே, இந்த மெத்தட்ஸை இப்படி ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்ததே அவர் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பான்சு ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் ட்ரைனிங் மேக்ஸ் கேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ குழந்தைங்க ஈஸியாக ஒரு கேம் விளையாடிக்கிட்டே அந்த மேக்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு ஏஐ மேக்ஸ் அசிஸ்டண்ட்டும் இருக்காங்க, பான்சு ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபாஸ்ட் மேத் லேர்னிங் ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபீலிங் குட்டாக இருந்தது. ஏன்னா பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட் வந்து அதை பண்ணும் போதே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சன்னுடைய ஸ்ரீயோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும்போது எங்களுக்கு இந்த பான்சுக்கு வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து போடணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் இந்த வீடியோவே வந்து போடுறோம். ஸ்ரீகிட்டையும் சன்னுகிட்டையும் வந்து என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்னு கேட்டோம்னா மேக்ஸ் தான் சொல்லுவாங்க. எஸ். ஸோ அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. ஸோ நீங்களும் எங்களை மாதிரி ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுடைய மேக்ஸை பற்றின ஒரு கவலை இருந்தது அப்படின்னா, ஸோ கீழே நான் வந்து டெமோ கிளாஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டெமோ கிளாஸை பாருங்கள்.
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். கண்டிப்பாக நீங்கள் ஜாயினும் பண்ணுவீங்க. இதை நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லலாம்னு தான் நினச்சேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் நல்லா இருந்தால். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்லைனில் மேத்ஸ் கிளாஸ்னு ஏதாவது வேணும் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு வந்து பான்சு அப்படின்னு தான் நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆன்லைன் கோர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.